So today, one of the memorable in our life, we are here just after our school, and everyone ஒரு புது மனிதனா நாம இங்கிருந்து கலைந்து செல்வோம்ன்றத எந்தவித சந்தேகமும் கேட்டிருக்கோம் அப்படின்னு கேட்கலாமா? இல்லையே நான் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன். எனக்கு வேட்டத்தில் பார்க்கும்போது அவர் நினைச்சு முன்னுக்கு அவர் கும்பிடுற வேட்டறியா வைக்கிறீங்க. இப்போது நீங்கள் இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்டுன்றீங்களா, இது வந்து பவுடர் ஃபார்மேட்டில் இருக்குமா, டேப்லெட் ஃபார்மேட்டில் இருக்குமா, இல்லை கேப்சூலா, இல்லை டானிக்கா, என்ன ஃபார்மேட்டில் இருக்குமா? ஓகே, நம்மளுடைய ப்ராடக்ட்ஸுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வின்செல். அதாவது வின்செல் என்பது பார்த்திங்கன்னா முதல் சொன்னது போல் இது வந்து ஒரு ஸ்டெம் செல், பழத்திலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகை ஸ்டெம் செல், அதுவும் ஆப்பிள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெம் செல். இந்த ஸ்டெம் செல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, உதாரணத்துக்கு நம்ம மனிதர்களுடைய உடலில் ஒரு கருத்தரிப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த ஸ்டெம் செல். அதாவது தமிழில் வந்து இதுக்கு பேர் வந்து குருத்தணுக்கள் நம்ம சொல்லுவோம். ஒரு ஆணுடைய முட்டையும் ஆணுடைய விந்தும் பெண்ணுடைய முட்டையும் இணையக்கூடிய முதல் செல்ஸ் தான் அந்த ஸ்டெம் செல். இது தான் நம்மளோட தாயோடைய கர்ப்பப்பையில் தொப்புள்கொடியிலிருந்து அது ஒரு உருவத்தையே உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டது. முடி, உங்களுடைய சதை, உங்களுடைய நகம், உங்களுடைய இருதயம், கண்கள், உடல் உறுப்புகள் அத்தனையுமே எலும்பு முதல் கொண்டு உருவாகுவதற்கு இந்த ஸ்டெம் செல் தான் முழு ஒரு காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த ஸ்டெம் செல் ஆனது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்ம குழந்தை பிரசவத்துக்கு பிறகு தாயோடைய தொப்புள் கொடியில் அந்த ஸ்டெம் செல் வந்து இருக்குது. அந்த தொப்புள் கொடியை வந்து இன்றைக்கி வந்து வெட்டி வீசிடுவாங்க. பட் இன்றைக்கி ப்ரைவேட் மெடிக்கல் சென்டரில் போய்ட்டு பிரசவிக்கும் பொழுது அங்கே வந்து இன்றைக்கி வந்து ப்ரைவேட்டில் என்ன பண்ணுறாங்க, அந்த கணவர்மாரை கூப்பிட்டு செக்கப்புக்கு போகும் பொழுது இந்த உங்களுடைய தொப்புள் கொடியை நீங்கள் ஏதாவது பேங்கில் சேமிக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோட் பேங்க் பல நாடுகளில் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இருக்கிறாங்க. இந்த கோட் பேங்க் என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய மெடிக்கல் சென்டருக்கு டைப் பண்ணி அந்த குழந்தை பிரசவத்துக்கு பிறகு அந்த தொப்புள் கொடியை அவங்க வந்து பாடம் பண்ணி வைத்து குவாரண்டைன் பண்ணிடுவாங்க. ஆக இந்த தொப்புள் கொடியானது எத்தனை வருடம் ஆனாலும் கழித்து அந்த குழந்தை பெரிய ஆளாக உருவாகின பிறகு ஒரு கொடிய நோய்க்கு உட்பட்டால் அந்த பாடம் செய்து வைத்த தொப்புள் கொடியை எடுத்து வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கான ஸ்டெம் செல்லை எடுத்து ஊசி மூலியமாக செலுத்தி அந்த கொடிய நோய்களை வந்து குணப்படுத்த முடியும் என்று இன்று இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் சயின்ஸ் டெக்னாலஜியில் வந்து இதை நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆக ஒரு லுக்கீமியா வியாதி எடுத்துக்கும், அந்த குழந்தை பெரியாகி ஒரு 40-30 வயசில் ஒரு லுக்கீமியா பிளட் கேன்சர் நோய்க்கு உட்பட்டாங்கன்னா இந்த அவங்க சேமித்து வைத்த அந்த அந்த தொப்புள் கொடியை எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்டெம் செல் எடுத்து அந்த லுக்கீமியாவை கூட குணப்படுத்த முடியும். ஆக இந்த ஸ்டெம் செல் என்பது இது வந்து ஒரு மருந்து கிடையாது, இது இஸ் நாட் அ ட்ரக்ஸ். இது வந்து ஒரு சாப்பாடு சேர்க்கை, இயற்கையான முறையில் எடுக்கப்படக்கூடிய சாப்பாடு சேர்க்கை. நான் முதல் சொன்னது போல் இன்றைக்கி வந்து ஃபார்மசியில் ஏன் கிடைக்காது, ஏன் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்காது அப்படின்னா அந்த ஸ்டெம் செல்லுடைய விலை மிகவும் அதிகமான ஒரு விலை. இன்றைக்கி உதாரணத்துக்கு இன்றைக்கி ஸ்டெம் செல் தயாரிக்கக்கூடிய நாடுகள் நிறைய நாடுகள் இருக்கிறாங்க. இந்த அனைத்து நாடுகள் மத்தியில் உலகத்திலே தரம் வாய்ந்த நம்பர் 1 ஸ்டெம் செல் யார் தயாரிக்கிறான்னு கேட்டிங்கனாக்கா சுவிட்சர்லாந்து. இந்த சுவிட்சர்லாந்து என்று சொன்னாலே உலகம் தரம் வாய்ந்த பொருட்கள் அங்கே இருக்குது. சுவிட்சர்லாந்து வாட்ச், சுவிட்சர்லாந்து பேக், சுவிட்சர்லாந்து பெர்ஃப்யூம். ஸோ இந்த உலக தரமான பொருட்கள் வந்து இன்றைக்கி அந்த நாட்டில் தயார் பண்ணுறாங்க. அந்த வகையில் இந்த ஸ்டெம் செல் ஆப்பிள் நானோ டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 ஸ்டெம் செல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுவிட்சர்லாந்து தான் தயார் பண்ணுறாங்க. ஆக அந்த ஸ்டெம் செல்லுடைய விலை அதிகபட்சமாக இருக்கிறனால ஃபார்மசியில் இன்றைக்கி வந்து ஒரு உரிமையாளர் வாங்கி அதை வச்சு விற்பனை செய்வாரா, ஒரு மெடிக்கல் ஷாப் உரிமையாளர் வாங்கி விற்பனை செய்வாரா, மக்கள் தேடி போய் அதை வாங்குவாங்களா, இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இன்றைக்கு ஃபார்மசிக்கு போகக்கூடிய மக்கள் 97% ஃபார்மசிக்கோ இல்லை மெடிக்கல் ஷாப்புக்கு போகிற மக்கள் வந்து நோய் வந்த பிறகு தான், கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல் நோய் வந்த பிறகு தான் இன்றைக்கி ஃபார்மசியில் போய்ட்டு அவங்களுக்கு ஃபீவராக இருந்தாலும் சரி, ஒரு சளி காய்ச்சலாக இருந்தாலும் சரி, தோல் சம்மந்தப்பட்ட வியாதி, எந்த வியாதிக்குமே 97% தேடி போகிறது வியாதி வந்த பிறகு. வெறும் 3% மக்கள் தான் வருமுன் காப்போம் என்பது போல் நோய் வர்றதுக்கு முன்னுக்கு போய்ட்டு ஃபுட் சப்ளிமெண்ட் வாங்கி சாப்பிடணும், ஒரு ஸ்டெம் செல் ப்ராடக்ட்ஸ் வாங்கி சாப்பிடணும், இல்லது ஹார்ட்டுக்கு எனக்கு ஏதாவது ஃபிஷ் செலமன் ஒமேகா ஆயில் கிடைக்குமா இப்படி சொல்லிட்டு வாங்கி தேடி போகிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஃபார்மசி முதலாளியோ ஒரு மெடிக்கல் ஷாப் முதலாளியோ இப்படிப்பட்ட பொருட்களை வாங்கி வச்சாங்கன்னா எத்தனை பேர் வாங்குவாங்க? ஸோ அங்கேயும் ஒரு கேள்விக்குறி. ஆக இப்படிப்பட்ட பொருட்களுக்கு கால அவகாசம் இருக்குது, காலாவதி நேரம் வந்து இருக்குது. ஒரு 2 வருட காலகட்டத்தில் அது எக்ஸ்பயர்ட் ஆயிரும். அப்போ இது யாருமே வாங்கலைன்னு சொன்னால் அந்த ஃபார்மசி ஓனரோ இல்லை மெடிக்கல் ஷாப் ஓனரோ இவங்க நஷ்டத்துக்குள்ளே தான் ஆகுவாங்க. ஸோ இது தான் மூல காரணம். நிறைய கடைகளில் இந்த மாதிரி பொருட்கள் வந்து விற்பனை செய்ய மாட்டார்கள். காரணம் அது விலை சற்று அதிகம்.
எதுக்கு விலை அதிகம்னா அந்த அளவுக்கு தரமான ஒரு பொருளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விலை நிச்சயம் அது தரமாக தான் இருக்க வேண்டும். சராசரி ஒரு 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 மாருதி காருக்கும் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காருக்கும் விலை மாற்றங்கள் இருக்குது. காரணம் அதோடைய தரத்தை பொறுத்து தான் விலையை நிர்ணயிக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு ஸ்டெம் செல் வந்து பார்த்திங்கன்னா சராசரி இந்த பிளான்ட் ஸ்டெம் செல்லுக்கு அப்பாற்பட்டது இன்றைக்கி ஒரு சில இடங்களில் மனிதர்களுடைய ஸ்டெம் செல் அந்த தொப்புள் கொடியிலிருந்து ஒரே ரத்த சம்பந்தப்பட்ட உயிரணுக்கள் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்லை கொண்டு இன்றைக்கி ஊசி மூலியமாக இன்றைக்கி ஒரு சில மருத்துவமனைகளில் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊசியானது ஏறத்தாழ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி செலவு செய்து ஒரு ஊசி வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இது எல்லாராலும் எடுத்துக்க முடியுமா? முடியாது. பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் இதை எடுத்துக்கிறாங்க. இப்படி அவங்க அந்த ஊசியின் மூலியமாக மனிதர்களுடைய உயிரணுக்களை ஸ்டெம் செல் எடுக்கும் பொழுது அவர்களுடைய இளமை தோற்றம் எப்பொழுதுமே இளமையாகவே இருக்கும். வயதுக்கும் அவங்களுடைய தோற்றத்துக்கும் மாறுபட்டிருக்கும். 90 வயசு ஆள் 60 வயசு ஆள் போல் நடப்பாங்க, 60 வயது ஆள் போல் இருப்பார்கள். நோய் நொடிகள் அவர்கள் அண்டாது. ஆக அனைவராலும் இப்படிப்பட்ட ஒரு ஊசியின் மூலியமாக ஸ்டெம் செல் எடுக்க முடியாத பட்சத்தில் நாம் இன்றைக்கி ஒரு எல்லாராலும் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு குறைவான விலையில் நம்ம கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த ஆப்பிள் ஸ்டெம் செல். இது வந்து ஒரு ஸ்விஸ் டெக்னாலஜி ஃபார்முலா. ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. நிச்சயம் நம்மளுடைய பொருட்களை வந்து நாள்பட மக்களுடைய மத்தியில் போய் சேரும் பொழுது இதன் மூலியமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பிறக்கும். இந்த பொருளை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு நல்லது ஒரு மாற்றம் கிடைக்கும். அவங்களுடைய நோய்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். தங்களுடைய உறுப்புகளை கொண்டு சென்று இந்த ஸ்டெம் செல் தங்களுடைய உறுப்பில் இருக்கக்கூடிய இந்த பேட்டா செல்ஸை வந்து ரீஜெனரேட் பண்ணி ரிப்பேர் செய்து புதிய செல்களை உற்பத்தி செய்து தங்களுடைய நோயிலிருந்து காப்பாற்றக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த ஸ்டெம் செல்லுடைய வேலை. இந்த வைத்திய முறை வந்து சித்த வைத்தியத்தில் வருமா, ஆயுர்வேதத்தில் வருமா? கிடையாது. அதாவது சித்த வைத்தியம் ஆயுர்வேதம் என்பதே இன்றைக்கு ஏறத்தாழ 300 ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது. இந்தியாவில் நிறைய பேர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய தொண்டு தொட்டு வந்தக்கூடிய ஒரு பாரம்பரிய வைத்தியம். பட் இதுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கி அயல்நாடுகளில் வளர்ச்சி அடைந்த அயல்நாடுகளில் இன்றைக்கு ஆராய்ச்சிக்கு பிறகு கண்டுபிடித்தது தான் இந்த நானோ டெக்னாலஜி ஆப்பிள் ஸ்டெம் செல். இந்த ஆப்பிளிருந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொசஸ் மூலியமாக அந்த ஸ்டெம் செல்லை எடுக்கிறாங்க. குறைஞ்சது ஏறத்தாழ 1 டன்னு ஆப்பிளிருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ 1 கிலோ அவங்களால ஸ்டெம் செல் அந்த அளவு தான் அவங்களால எடுப்பாங்க. ஆக இன்றைக்கி மலேசியாவில் எடுத்திங்க சொன்னாக்கா இந்த ஸ்டெம் செல் ஆனது நம்ம வந்து சுவிட்சர்லாந்து வாங்கும் பொழுது ஏறத்தாழ இந்திய பணத்தின் மதிப்பின்படி 6 லட்சம் ரூபாய் கிலோவுக்கு நம்ம கொடுத்து வாங்குகிறோம் இந்த ஆப்பிள் ஸ்டெம் செல்லுடைய பவுடரை. அப்போ 6 லட்சம் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய இந்த ஆப்பிள் ஸ்டெம் செல்லோட சேர்ந்து மேற்கொண்டு ஒரு 5 விதமான உள்ளடக்கங்களை அதாவது இன்க்ரீடியன்ஸை நம்ம கலந்து தான் இன்றைக்கி நம்மளுடைய ஸ்டெம் செல்லை வந்து பவுடர் டைப்பில் கொண்டு வந்திருக்கோம். இது இஸ் நாட் அ கேப்சூல், இட்ஸ் நாட் அ லிக்விட். இது வந்து முழுமையாக பவுடர் டைப்பில் கொண்டு வந்திருக்கிறோம். இதை வந்து நம்ம உட்கொள்ளக்கூடிய முறை எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகாலையில் எழுந்தவுடன் நீங்கள் வந்து உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்பதாக உங்களுடைய நாக்குக்கு அடியில் இந்த நாக்கள் அடிக்கக்கூடிய இந்த கிளாண்ட் இந்த நரம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஊட்டச்சத்தை நம்ம எடுக்கும் பொழுது நம்மளோட உடலுக்கு வெகு வேகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய வல்லமை கொண்டு. அதனால தான் நாக்குக்கு கீழே இதை வந்து நம்ம சாப்பிட சொல்லுவோம். நாக்குக்கு கீழே ஒரு சேஷட் பவுடர் அவங்க எடுத்து கொட்டிக்க வேண்டியது தான், இவ்வளோ தான். அதன் பிறகு ஒரு 20 நிமிடங்களுக்கு பிறகு 3 அல்லது 4 கிளாஸ் பிளெயின் வாட்டரை குடித்து விட்டு அதன் பிறகு அவங்க தங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுக்கும் வந்து காரணம் இருக்குது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு பொருளை வெறும் வயத்தோடு எடுக்கணும்னா இந்த ஸ்டெம் செல்லான இந்த ஊட்டச்சத்து உடனடியாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய 220 வகையான உயிரணுக்கள், நீங்கள் பல கோடி செல்ஸ்களால் உருவானது நம்மளுடைய உடம்பு. இந்த பல கோடி உயிரணுக்களை வந்து பார்த்திங்கன்னா 220 வகையாக நம்ம பிரிப்போம். இந்த 220 வகையான உயிரணுக்கள் நம்மளோட உடலில் அங்கங்கே தனித்தனியாக அதோட வேலைகளை செய்து கொண்டு இருக்குது. மூளையில் இருக்கக்கூடிய செல்ஸ் வேறு, ஹார்ட்டில் இருக்கிற செல்ஸ் வேறு, லிவரில் இருக்கிற செல்ஸ் வேறு, கிட்னியில் இருக்கிற செல்ஸ் வேறு. இந்த மாதிரி 220 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நாக்குக்கு அடியில் காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கும் பொழுது உங்களுடைய உடலில் உடனடியாக கொண்டு சேர்க்கக்கூடிய வல்லமை கொண்டு தான் இந்த ஸ்டெம் செல். இந்த ஸ்டெம் செல்லுக்கும் விட்டமின்ஸுக்கும் நிறைய மாறுபட்ட விஷயங்கள் இருக்குது. விட்டமின் என்பது இன்றைக்கி பெரும்பாலும் எப்படி சாப்பிடணுன்னா கம்பல்சரி நீங்கள் சாப்பாட்டுக்கு பிறகு தான் சாப்பிடணும். நீங்கள் எந்த ஒரு உணவு உட்கொண்ட பிறகு சாப்பிட வேண்டியது தான் இந்த விட்டமின். உங்கள் சாப்பாட்டோடு சேர்ந்து இயங்கக்கூடியது விட்டமின்ஸ். ஆனால் இந்த ஸ்டெம் செல் என்பது சாப்பாடோடு சேர்ந்து இயங்காது, உங்களுக்கு டைரெக்டாக உங்களுடைய உடல் செல்ஸுக்கு போய் சேருது. அதனால தான் காலையில் எம்டி ஸ்டமக்கில் நம்ம இதை சாப்பிட்றோம். ஏன்னா நிறைய பேர் இதுவும் கேள்வி கேட்பாங்க, ஏன் சார் இதை வந்து நாங்கள் வெறும் வயிற்றோடு சாப்பிட்ணும்? இதுதான் அதோடைய மூல காரணம். இது யாரெல்லாம் வாங்கி உபயோகப்படுத்தலாம்? 4 வயதுக்கு மேல். இது நாம் ஆரம்பத்திலே சொன்னது போல் இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரோ எந்த ஒரு ரசாயனோ ட்ரக்ஸ் எதுவுமே கிடையாது. தாராளமாக இந்த பொருளை கொண்டு போய்ட்டு நீங்கள் லேப் டெஸ்ட் செய்து பார்க்கலாம்.
ஸோ அந்த வகையில் இருக்கும் பொழுது 4 வயதுக்கு மேல் உட்பட்டு அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை வயதாக இருந்தாலும் 100 வயதாக இருந்தாலும் கூட சாப்பிடலாம். நோய் உள்ளவரும் சாப்பிடலாம், நோய் இல்லாதவர்களும் சாப்பிடலாம். ஆக குறைஞ்சபட்சமாக 3 மாதம் அல்லது 100 நாட்கள் அவங்க வந்து உட்கொள்ள வேண்டும். ஒரு சில பேருக்கு வந்து ஒரே நாளில் டிஃப்ரென்ஸ் மாறுதலை பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்து ஒரு வாரத்தில் மாறுதலை பார்ப்பாங்க. ஒரு சில பேர் 1 மாதத்தில் மாறுதலை பார்ப்பாங்க. அவர்களுடைய பிரச்சனை சம்பந்தப்பட்டு சார்ந்து தான் அவங்களுடைய ரிசல்ட்டும் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய உடலும் ஒவ்வொருத்தருடைய ஹெல்த்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் இதை சில பேர் கேட்கக்கூடிய கேள்வி, சார் இது எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்ணும்? குறைஞ்சபட்சம் 100 நாட்கள் நீங்கள் உட்கொள்ள வேண்டும். சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டெம் செல் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நோய் சம்மந்தப்பட்டவர்கள் உட்கொள்ளலாம். கேன்சர் பேஷண்ட் முதற்கொண்டு, HIV பேஷண்ட் முதற்கொண்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா டயபெட்டிக் பேஷண்ட், ப்ரெஷர், ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, தைராய்டு பிரச்சனை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் பயன்படுது. ஏன்னா இந்த உடம்பில் நம்ம ஓடக்கூடிய ரத்தத்திலேருந்து எல்லா பாகங்கள்லேயும் இந்த ஸ்டெம் செல் அடங்கியிருக்கு. ஆக அனைவருக்கும் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ சார் கேட்டது போல் டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடலாமா அப்படின்னா, பிறந்த குழந்தையாக இருந்து ஒரு 20-25 வயது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு வியாதியும் நம்மளை தாக்காது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த இளமை பருவம் என்பது ஆரோக்கியமான ஒரு பருவமாக இருக்கும். ஏன்னா ஓடி ஆடி விளையாடுவோம், அதிகமாக நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். அந்த 30 வயசுக்கு மேலே தான் மனிதர்களுக்கு இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அந்த வியாதி என்பது வந்து ஆரம்பிக்குது. என்ன காரணம்? கடந்த 30 வருடமாக, அதாவது 2-3 வயசில் அவங்க சாப்பாட ஆரம்பித்து 30 வயசு வரைக்கும் அவங்க சாப்பிட்ட சாப்பாடில் போதுமான உடலுக்கு தேவையான சாப்பாடு அவங்க எடுத்துக்கல, ஆரோக்கியமான சாப்பாடு எடுத்துக்கல. ஒரு காலகட்டத்தில் நமக்கு மருந்து வந்து நம்மளுடைய உணவு வந்து மருந்தாக இருந்தது. காய்கறி வீட்டில் பயிர் பண்ணோம், தேவையான நமக்கு மாமிசம் கோழி ஆடு வீட்டில் வளர்த்தோம், அதை தான் எடுத்து சாப்பிட்டோம். ஆனால் இன்றைக்கு எல்லாருமே வந்து கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வந்துட்டோம். நகரத்தில் காய்கறி பயிர் பண்ண முடியாது, கோழி வளர்க்க முடியாது, ஆடு வளர்க்க முடியாது. நம்ம அனைவருமே வெளியில் மற்றவங்களோட கையை தான் நம்பி இருக்கிறோம். அப்படிப்பட்ட பட்சத்தில் இன்றைக்கி காய்கறி ஆனாலும் சரி, மாமிசம் கோழி எதுவாக இருந்தாலும் சரி, வியாபாரம் நோக்கம் கொண்டு இன்றைக்கி தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு கெமிக்கலை கொண்டு வந்து அந்த பொருட்களோட எடையை அதிகரிக்க முடியுமோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நான் கேள்விப்பட்டது 45 நாளில் ஒரு கோழி குஞ்சு வந்து கோழி ஆகிறது. அதே கோழியை வீட்டில் வளர்த்தோம்னா 5 மாதம் பிடிக்கும் ஒரு குஞ்சு கோழி ஆவதுக்கு, இயற்கையான முறையில் அதை வளர்ப்பதுக்கு. அப்போ 48 நாளில் உருவாகிற கோழியில் எத்தனை விதமான ரசாயனங்கள், ஸ்டெராய்டு, எத்தனை விதமான கெமிக்கல் இருக்குது நமக்கு தெரியாது. இதை நம்ம வாங்கி சாப்பிடும் பொழுது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நமக்கு பல விதத்தில் நமக்கு வந்து பிரச்சனைகள் வருது. ஆக இன்றைக்கி சாப்பாடு என்பது வெளியில் நம்ம வாங்கக்கூடியது இன்றைக்கி பாதுகாப்பான முறையில் இருக்கிறதா கேள்விக்குறியாக ஆயிடுச்சு. ஆமாம், இந்த ப்ராடக்ட்ஸோடைய கண்டுபிடிப்பாளர் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெம் செல் ஆனது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாண்டில் டாக்டர் ஃப்ரெட் ஜூலி என்பவர் இந்த ஆப்பிளுடைய ஸ்டெம் செல்லை வந்து நானோ டெக்னாலஜி என்று சொல்லி இந்த ஸ்டெம் செல்லை வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. இன்றைக்கு நம்மளுடைய வினஸ்கியோடைய ஃபவுண்டர் என்ற முறையில் நான் மலேசியாவில் என்னுடைய 15 வருட கால அனுபவத்துக்கு பிறகு இந்த ஸ்டெம் செல் கூட சேர்ந்து மேற்கொண்டு நம்ம இன்னும் ஒரு 4 விதமான இன்க்ரீடியன்ஸ், அதாவது ஜப்பானில் இருந்து பிளாக் ஜிஞ்சர் சொல்லுவோம், தமிழில் வந்து கருமஞ்சள் சொல்லலாம். இந்த பிளாக் ஜிஞ்சரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த குறுக்கு மீன் என்ன சொல்லக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இந்த குறுக்கு மீன் என்பது இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியும். இந்த குறுக்கு மீன் உடலில் என்ன செய்யும் அப்படின்ட்டு, முக்கியமாக இந்த நீரிழிவு நோய், சர்க்கரை வியாதி, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த குறுக்கு மீன். இந்த குறுக்கு மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜப்பான்லேருந்து வாங்கிட்டு வரோம். அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நிக்கோத்தினமைட் என்ன சொல்லக்கூடிய ஒரு அமினோ அமிலத்தை வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்ஸில் கொண்டு வந்திருக்கிறோம். எஸ்ரோலா செரி என்னக்கூடிய உலகத்திலே அதிகமாக விட்டமின் சி கொண்ட ஒரு பழம் வந்து கேட்டிங்கன்னா அது எஸ்ரோலா செரி. ஆரஞ்சோ எலுமிச்சமோ கிடையாது, எஸ்ரோலா செரி. இந்த பழத்தோடைய எக்ஸ்ட்ராக்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதோடு சேர்த்து பிளாக் கரண்ட் சொல்லக்கூடிய 6வது இன்க்ரீடியன்ஸ். இதெல்லாம் 6-in-1 காம்பினேஷன் வந்து என்னுடைய கண்டுபிடிப்பில் தயாரிப்பில் இன்றைக்கி மலேசியாவில் தயார் செய்து இன்றைக்கி வந்து பல நாடுகளில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மலேசியாவில் வந்து இதோட அங்கீகாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையுமே, அதாவது WHO என்று சொல்லும் பொழுது இந்த ஸ்டெம் செல்லுக்கு இன்றைக்கு கிடையாது, ஏற்கனவே 2008 2009 இன்றைக்கி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஸ்டெம் செல்லுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. இந்த கொடுத்த அங்கீகாரத்தை வைத்து கொண்டு தான் ஒவ்வொரு நாட்டிலையுமே அந்தந்த நாட்டுக்கு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அந்தந்த நாட்டுடைய ப்ரோட்டோக்காலை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை முறையாக நம்ம வந்து ரிஜிஸ்டர் செய்து இன்றைக்கி லேப் டெஸ்ட் செய்து
அந்தந்த நாட்டில் நம்ம வந்து விற்பனை செய்து கொண்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு மலேசியாவில் ஹெல்த் மினிஸ்ட்ரியில் நம்ம அதுக்கு தேவையான அனைத்து லீகல் டாக்குமெண்ட் நம்ம எடுத்துட்டோம். இந்தியாவில் நம்ம வந்து கடந்த வருடம் 2024 பிப்ரவரி மாதத்தில் தொடங்கி இன்றைக்கி இந்தியாவில் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான FSSAI என்ன சொல்லக்கூடிய அந்த அங்கீகாரம் நம்ம எடுத்துட்டோம். சார் இப்போதைக்கு இந்த நம்மளுடைய பொருட்களை வந்து இந்தியாவில் விற்பனை செய்வதற்கு எந்த ஒரு தேவையான அத்தியாவசியமான நம்மளுடைய லீகல் டாக்குமெண்ட் வந்து தேவையோ அதெல்லாம் நம்ம செய்துவிட்டோம். நம்மளுடையது வந்து மெடிக்கல் போர்ட்டுக்கு போகணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் சொன்னது போல் இந்தியாவில் மெடிக்கல் அசோசியேஷன் கொண்டு போனீங்கன்னா கேட்டீங்க. ஆக்சுவலி இது ஒரு ட்ரக்ஸாக இருந்தால் நம்ம மெடிக்கல் அசோசியேஷன் கொண்டு போக வேண்டும். இது முழுக்க ஃபுட் சப்ளிமெண்ட் என்பதனால ஜஸ்ட் நம்ம FSSAIயோட அப்ரூவல் இருந்தாலே போதும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் என்பது பார்த்திங்க சொன்னால் இன்றைக்கி மார்க்கெட்டில் சந்தையில் நிறைய நிறுவனங்கள் எங்களுக்கு முன்னுக்கு வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி கார் என்பது ஹென்ரி ஃபோர்ட் கண்டுபிடிச்சார் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னுக்கு. இந்த கார் படிப்படியாக உருமாறி டெக்னாலஜி மாறி வந்து இன்றைக்கு கார் எப்படி வந்திருக்குன்னு பார்த்திங்க சொன்னாக்கா இன்றைக்கு பெட்ரோல் இல்லாமல் டீசல் இல்லாமல் வெறும் எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி காரை பயன்படுத்தலாம். அது மேலும் நமக்கு வந்து சிக்கனமாக இருக்கும், நீண்ட காலத்துக்கு உபயோகமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கி நிறைய நாடுகளில் வந்து இந்த எலக்ட்ரிக் காரை கண்டுபிடிச்சி இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஆரம்பித்த கார் இன்றைக்கி வந்து பலாயிரம் வருடங்களுக்கு பிறகு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது கார் மட்டும் இல்லை, இது பல துறைகளில் பல விஷயங்கள் வந்து இப்படி தான் உருவெடுத்து மாறி அதிநவீன வளர்ச்சி பெற்று வந்திருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பாடு சேர்க்கையும் அப்படி தான் ஆரம்பத்தொட்டு இன்றைக்கி ஆயுர்வேதம் தொடங்கி இன்றைக்கி பல உருவெடுத்து பல முன்னேற்றங்களுக்கு பிறகு பல ஆராய்ச்சிக்கு பிறகு இன்றைக்கி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்தான் இந்த நானோ டெக்னாலஜி என்னக்கூடிய இந்த ஸ்டெம் செல். ஆக இன்றைக்கி பல நிறுவனங்கள் இந்த ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்துகிறார்கள் என்று கேட்டால் கிடையாது. இதுக்கு முன்பு தொடங்கிய நிறுவனங்கள் இன்னும் இந்த டெக்னாலஜி கூட வரல. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய புதியதாக தொடங்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த டெக்னாலஜியை வந்து தொடர ஆரம்பிச்சு. எப்படி இன்றைக்கி வந்து இந்த எலக்ட்ரிக் கார் வந்து ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்லா கார் இன்றைக்கி உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு நம்பர் 1 எலக்ட்ரிக் காராக இருக்குது. அதனுடைய டெக்னாலஜி தான் இன்றைக்கி அந்த காரை வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு வெற்றிக்கு ஈட்டு சென்றது. அதே போல் தான் இன்றைக்கி இந்த ஸ்டெம் செல்லோட டெக்னாலஜி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால், மக்களுக்கு பயனளிச்சிச்சு சொன்னால், எந்த ஒரு பாதகமும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லைன்னு சொன்னால் நிச்சயம் இந்த ஸ்டெம் செல் டெக்னாலஜி பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெற்று அனைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உபயோகிக்கப்படும். இதுதான் என்னுடைய கருத்து.